கோகனட் ரவா கேக். சூப்பராக நல்லா சாஃப்டாக தருங்க, ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதில் போகிற இன்க்ரீடியன்ஸோடைய அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து கோகோனட் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு ரவானா இந்த ரேஷன் கடையில் கொடுத்த ரவா, பொங்கலுக்காக கொடுத்த ரவை எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய், வெனிலா எசன்ஸ், ஃபுட் கலர்ஸ் வயலட், அப்புறம் ஆப்பிள் கிரீன் எடுத்திருக்கேன். 3 முட்டை, வெண்ணெய், பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். தேங்காவை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். தேங்காவை நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. வெண்ணெய் 100 கிராம் சேர்த்துருக்கேன். 100 கிராம் வெண்ணெய்க்கு 200 கிராம் சர்க்கரை. இதை சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். நல்லா இதை பீட் பண்ணிக்கிறேன். அதில் முட்டையை உடைச்சி ஊற்றுறேன். மறுபடியும் இதை அடிக்கணும். இப்போ 2வது முட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 by 1 சேர்த்து நம்ம அடிச்சுக்கணும். நான் இப்போ இதை மறுபடியும் பீட் பண்ணுறேன். அந்த 1ல வச்சு தான் நான் இப்போ 3வது முட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெனிலா எசன்ஸ் நான் சேர்க்கிறேன். இப்போ மறுபடியும் எல்லாமே சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோகோனட் அதை போட்டு பீட் பண்ணிக்கிறேன். ஸ்லோவில் தான் நம்ம பீட் பண்ணணும். நான் 1ல தான் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். தேங்காயை நான் 3 பேட்சஸாக நான் கலந்து அடிச்சுட்டேன். இப்போ ரவை 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் அதாவது 3 பேட்சஸாக குட்டி நான் இதை அடிச்சுக்கிறேன். ரவையும் 3 பேட்சாக நான் போட்டு அடிச்சிட்டேன். இது பேக்கிங் பவுடர், அது 1 டீஸ்பூன். இது பாருங்க, 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்து மறுபடியும் அடிக்கிறேன். ஃபாஸ்டாலாம் அடிக்கூடாது, ஸ்லோவாக அடிக்கணும். அது 1ல தான் நான் வச்சு பீட் பண்ணுறேன். எல்லாம் ரெடி ஆயிடுது. இந்த பேட்டர் 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும். நான் இதை அப்படியே வச்சிடுறேன். மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆயிடுது. இந்த கேக்கை நான் 3 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். 3 பேட்சாக பிரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒயிட்டு, அது ஏற்கனவே இருந்த அதே நார்மல் கலர் தான். இது ஆப்பிள் கிரீன் கலரை நான் இதில் சேர்க்குறேன். இது பாருங்க, வயலட் கலரை சேர்க்குறேன். இதை நான் கலந்து விடுறேன். நான் 3 கலர் ரெடி பண்ணிட்டேன். இந்த ட்ரேவை நான் எண்ணெய் தடவி நான் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயிட்டை இதில் நான் அப்ளை பண்ணுறேன். ஒயிட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ க்ரீன், இந்த க்ரீனை நான் இதில் அப்ளை பண்ணுறேன். க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த வயலட் கலரை
நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ வெல்வெட்டை அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இப்போது ஒயிட்டை, மறுபடியும் ஒயிட்டை நான் அப்ளை பண்ணிடுறேன். இந்த ஒயிட் கலர் அப்ளை பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஒரு கடாயில் நான் வச்சு, ஏற்கனவே நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கடாயில் இதை பேக் பண்ண போகிறேன். இதை கடாயில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வைக்கணும். ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கேக் வெந்துடுதான்னு பார்க்குறேன். பாருங்க, விட்டாமல் வருது பாருங்க. கேக் வெந்துடுது. இப்போ இதை தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதில் இருக்கிற பேப்பர்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நான் அப்புறம் இந்த டொமேட்டோ ரெட் கலர் கூட நான் சேர்த்தேன் பாருங்க. சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.